சுபா வணக்கம். தற்போது முதலமைச்சர் நிகழ்ச்சியிலே தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் அவர்கள் பங்கேற்கவில்லை. அது ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கின்றது. அதாவது சென்னை எழும்பூர் கனிமரா நூலக வளாகத்திலே கார்ல் மார்க்சினுடைய சிலை திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிலை திறப்பு விழா நிகழ்ச்சியிலே திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மற்ற தலைவர்கள் அனைவரும் பங்கேற்றிருக்கிறார்கள். நாம் திரையிலே பார்க்கிறோம். வைகோ அவர்கள் இருக்கிறார், திருமாவளவன் அவர்கள் இருக்கிறார், கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்கள் இருக்கிறார்கள், மற்ற தலைவர்களும் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். அதே நேரத்தில் வேல்முருகன் அவர்கள் பங்கேற்கவில்லை என்பது ஒரு கவனிக்கத்தக்க முக்கிய விஷயமாக மாறி இருக்கிறது. கார்ல் மார்க்ஸ் அவர்களை நேரடியாக ஆதரிக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்கள் வந்திருக்கிறார்கள். அதே நேரத்திலே திருமாவளவன் அவர்களும் வைகோ அவர்களும் வந்திருக்கக்கூடிய நிலையில மற்ற தலைவர்களைப் போல வேல்முருகன் அவர்களும் வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் பங்கேற்கவில்லை என்பது ஒரு முக்கிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. இன்றைய கூட்டத்திற்கு செல்வ பெருந்தகை வருவாரா வரமாட்டாரா என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. காரணம், திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் கட்சி வெளியேறுகிறது என்றெல்லாம் வெளியிலே பல்வேறு பேச்சுக்கள் அடிபடக்கூடிய நிலையில இன்றைக்கு செல்வ பெருந்தகை அவர்கள் வந்திருக்கின்றார். குறிப்பாக தேர்தலுக்கு இன்னும் 2 மாதங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்படி திமுக அரசு நடத்தக்கூடிய நிகழ்ச்சியில கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் பங்கேற்பது என்பது ஒரு முக்கிய விஷயமாக பார்க்கப்படுகின்றது. காரணம், தேர்தல் நெருக்கத்தில் கூட்டணி கட்சி தலைவர்களை அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு பாங்கு. அவர்கள் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம், நாங்கள் தொடர்ந்து இந்த கூட்டணியிலே தொடர்கிறோம் என்பதற்கான ஒரு சமிக்கையாக கூட இது பார்க்கப்படுகின்றது. ஆனால் இந்த சூழ்நிலையில வேல்முருகன் அவர்கள் பங்கேற்கவில்லை என்பதை பார்க்க முடிகிறது. இது சம்பந்தமாக நாம் விசாரித்த போது அவர்களுக்கு 3 நாட்களுக்கு முன்பே அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பெரும்பாலான அரசு நிகழ்ச்சிகளில் வேல்முருகன் அவர்கள் பங்கேற்பதில்லை, எனவே அதன் தொடர்ச்சியாகத்தான் அவர் பங்கேற்கவில்லை, மற்றபடி உள்நோக்கம் எதுவும் கிடையாது என்று அவர்கள் தரப்பிலே விளக்கமும் கொடுக்கப்படுகின்றது. அதே நேரத்திலே தொடர்ந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய மாநில நிர்வாகிகள் கூட்டம் சென்னையில நடைபெறுகிறது. அந்த கூட்டத்திலும் வேல்முருகன் அவர்கள் பங்கேற்றிருக்கின்றார். ஒருவேளை இந்த அரசு நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என நினைத்திருந்தால் அவர் வந்துவிட்டு அதன் பிறகு கூட அந்த கட்சி நிகழ்ச்சிக்கு சென்றிருக்கலாம் என்ற ஒரு வாதமும் வைக்கப்படுகின்றது. அதே போல அந்த கட்சியினுடைய தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய குறிப்பாக வேல்முருகன் அவர்களுடைய ஆதரவாளர்கள், மாநில நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் கடந்த ஒரு வாரத்திற்கும் மேலாக பேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் தொடர்ச்சியாக எழுதி கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து கடும் அதிருப்தியில் இருப்பதாகவும் தங்களுக்கு உரிய முக்கியத்துவம் கூட்டணியிலே இல்லை என்று அவர்கள் பரவலாக எழுதி கொண்டிருக்கிறார்கள். தமாக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டி அல்லது திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுவோம், இந்த 5 ஆண்டுகளில் நாம் வைத்த எந்த பெரிய கோரிக்கைகளும் நிறைவேறவில்லை என்றெல்லாம் பல விஷயங்களை எழுதி கொண்டிருக்கிறார்கள்.